பிடி பிரைம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் ஃப்ராங்கா பேசுவோம்ல நாம பார்க்க போகிறது துவாரக் ராஜா டைரக்ஷனில் வெளியாகிருக்க பரோல் படத்தை பற்றி. ஒரு அண்ணன் தம்பிக்கு இடையில நடக்கக்கூடிய சண்டை, அவங்க ரெண்டு பேரும் கடைசியில் ஒன்று சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒன்லைன். கரிகாலன், கோவலன் இவங்க ரெண்டு பேர் தான் அண்ணன் தம்பி. லிங்கா அண்ட் கார்த்திக் அவங்க ரெண்டு பேர் தான் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் எப்பவுமே ஆகாது, சின்ன வயசுலேருந்தே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க அம்மா. ஆனால் அம்மாவோட பாசம் எப்பவுமே அண்ணன் மேலே தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய தம்பி, அம்மா ஒருத்தன் அசிங்கமாக பேசிட்டான் அப்படின்னு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிற அண்ணன். இப்படி இருக்குது அவங்களோட குடும்ப சூழல். இந்த சூழ்நிலையில் அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அம்மாவோட கடைசி காரியம்லாம் செய்கிறதுக்காக தம்பி அவங்களோட அண்ணன் ஜெயிலில் இருக்க தன்னோட அண்ணனை வந்து பரோலில் கூப்பிட்டு வர்றதுக்காக ட்ரை பண்ணுறாரு. இதுக்கு பேரலாக ஜெயிலில் இருந்து வெளியே வர்ற கரிகாலனை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முன்விரோதிகள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் நிறைய பிளான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி தன்னோட அண்ணனை ஜெயிலிருந்து சேஃபாக கூப்பிட்டு வந்தாரா, அண்ணன் தன்னோட அம்மாவுக்கான கடைசி காரியங்களை செஞ்சாரா, அண்ணன் தம்பிக்கு இடையில இருக்கக்கூடிய சண்டை என்ன ஆகுது, அவங்க சேர்றாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் படத்தோட மீதி கதை. இந்த கதையை ப்ரெசென்ட் பண்ண விதத்துலேருந்து அதை சாப்டராக பிரித்து கொண்டு போகிற ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாத்துலேயுமே புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் துவாரக் ராஜா. அதுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுறது முனிஷோட எடிட்டிங் பேட்டர்ன். ரொம்ப வித்தியாசமாக ஒரு சீன் தொடங்குற விதமாக இருக்கட்டும், ஒரு சீன் முடிகிற விதமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வழக்கத்துக்கு மாறாக நம்ம வழக்கமாக பார்க்குற கட்ஸ் எதுவுமே அதில் வராமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அதெல்லாம் ட்ரை பண்ணி ரொம்ப எக்ஸிக்யூட் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதை பெர்ஃபார்மன்ஸஸாக கரிகாலன் அண்ட் கோவலன் அந்த ரோலில் நடிச்சிருக்கிற லிங்கா, கார்த்திக் ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய இன்டென்ஸான சீன்ஸ் வருது, எமோஷ்னலான சீன்ஸ் வருது. ரெண்டு பேருக்கு இடையில நடக்கக்கூடிய ஃபைட்ஸாக இருக்கட்டும், அம்மாவை பற்றி பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், தன்னோட பாஸ்டில் அவருக்கு நடந்த ட்ராமாஸ் எல்லாம் சொல்கிற இடமா இருக்கட்டும், நிறைய இடத்துல லிங்கா தன்னோட பெர்ஃபார்மன்ஸால் ஸ்கோர் பண்ணுறாரு. இன்னொரு பக்கத்தில் கார்த்திக் அவருடைய ரோலையும் நீட்டாக பண்ணியிருந்தார். அண்ணனுக்கு மேலே இருக்க கோவத்தை வந்து வெளிக்காட்டுற இடங்கள், கடைசியாக அவர் அண்ணன் மேலே என்ன ஒரு மனநிலையில் இருக்காரு அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிற விதம் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக கொண்டு வந்திருந்தார். துணை கதாபாத்திரங்களாக அம்மா ரோலில் வர ஜானகி சுரேஷ், ஃபீமேல் லீடில் வர மோனிகா அண்ட் கல்பிகா இவங்கெல்லாம் டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வினோதினி வித்யாதரன் ஒரு முக்கியமான ரோலில் பண்ணியிருக்காங்க. ஜெயிலில் இருக்க லிங்காவை எப்படியாவது பரோலில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அப்ரோச் பண்ணுற லாயர் தான் வினோதினி. அவங்க வந்து பரோலுக்காக ட்ரை பண்ணுற அந்த கோர்ட் செஷன்லாம் வந்து ரொம்ப ஹியூமராக ரொம்ப ஃபன்னாக இருந்தது அந்த சீன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் டெக்னிக்கலாகவும் அந்த படத்தை பிரில்லியண்டாக கொடுத்துருக்கு. ஜெகனோட விஎஃப்எக்ஸ் அண்ட் மகேஷ் திருநாவுக்கரசோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தை ரொம்ப ஸ்டைலிஷாக கொடுத்துருக்கு. அந்த ஒவ்வொரு சீன்ஸையும் அவங்க போர்ட்ரேட் பண்ணியிருக்கிற விதம் ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கப்புறமா படத்தோட பெரிய பில்லர் அப்படின்னா மியூசிக் டைரக்டர் ராஜ்குமார் அமல். அவருடைய மியூசிக் ட்ரீட்மெண்ட்டே இந்த படத்தை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்மளை உணர வைக்குது. நிறைய இடங்களில் அவர் யூஸ் பண்ணியிருக்க மியூசிக்கான டோன்ஸ் எல்லாம், அம்மா இறந்த ஒரு சீனுக்கு வந்து ஒரு ரேப் சாங்லாம் வர்றது அப்படின்னு நிறைய டெக்னிக்கலாக ரொம்ப பிரில்லியண்ட்டாக சில இனோவேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. படத்தோட குறை அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு படம். இது எல்லா ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி தான் பெரிய மைனஸ் அப்படின்னு தோணுது. படத்தை சாப்டராக பிரித்து சொன்ன விதம், அந்த ஐடியா ஓகே. ஆனால் ஒரு சீனோட எசன்ஸை, அதோட எமோஷனை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த சீன் நகர்ந்துருது படம். சில சீன்ஸ் எழுதப்பட்ட விதமாகவும் சரி, அதை எக்ஸிக்யூட் பண்ண விதமாகவும் சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா, அந்த அம்மா இறந்து போனதுக்கப்புறமா அவங்க செஞ்சு வச்சுருந்த கடைசி சாப்பாடு, அந்த லாஸ்ட் மீலை வந்து அந்த பையன் சாப்பிட்றப்போ சொல்கிற விஷயங்கள், அதெல்லாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு நாவலில் வர்ற ஒரு சின்ன எமோஷன், அந்த இதெல்லாம் வந்து அதில் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. பட் அது நமக்கு பார்த்து அதை நம்ம உள்வாங்கிக்கிறதுக்குள்ளேயே படம் அடுத்த சீன் நகர்ந்து போயிடுது. இந்த மாதிரி டக்குன்னு அந்த படம் மூவ் ஆகிட்டே இருக்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாகவே இருந்தது. இந்த படத்தோட அடிப்படையே, பேஸ்மெண்ட்டே வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு படம் தான் இது. அதை வந்து அண்ணன் தம்பிக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு எமோஷன், அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சண்டை, அண்ட் அம்மா தன்னோட பசங்க மேலே வச்சுருக்கக்கூடிய பாசம், அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற எமோஷ்னலான ஒரு விஷயம். ஆனால் அந்த எமோஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இந்த படத்தை எப்படி வித்தியாசமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல மட்டும் டைரக்டர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஃபீலிங்கும் இருந்தது. பட் ஒரு விஷயத்துக்காக இந்த படத்தோட டைரக்டரை நம்ம பாராட்டலாம். தான் நினச்ச கதையை தான் நினச்ச விதத்தில் படமாக்கி அதை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த விஷயத்துக்காக இயக்குனர் துவாரக்குக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். பட் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்திருந்தா இன்னும் வைடரான ஆடியன்ஸுக்கு இந்த படம் போய் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ரேஞ்சில் அந்த படம் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் இது வந்து ஒன்லி ஃபார் அடல்ட்ஸுக்கான படம். நிறைய வயலன்ஸ் காட்சிகள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு
அவங்க மட்டும் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக ஒரு அண்ணன் தம்பிக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த ஃப்ராக்சர்டு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்டில் அந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அது சிலருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமையும் இருக்கலாம். பட் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் உறுதி. இந்த வீடியோவில் பரோல் மூவி பற்றி பார்த்தோம். வேறொரு வீடியோவில் வேறொரு படத்தை பற்றி பார்ப்போம். நான் கார்கி ஜான்சன். இது பிடி பிரைம் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.